எப்பா ஜெய்ஸ்வாலு என்னையா இப்படி சண்டையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்ட. அதாவது அசிதா பெர்னாண்டஸ் சொன்ன அவுட் ஆனது கோபம் இருக்கலாம், அதுக்கெல்லாம் இப்படி சம்பவம்லாம் பண்ணக்கூடாது. ஒருவேளை உன் தம்பி சூரியவன்சி எதுவும் சொல்லி கொடுத்துட்டு விட்டானா, அதாவது ஸ்ரீலங்கா கூட சண்டை போட்டோம்னா பயங்கரமா உசுப்பேத்தி விட்டுட்டோம்னா நம்ம ஈஸியா வின் பண்ணிடலான்னு. என்னப்பா இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் டெஸ்ட் ஸ்ரீலங்காவில் வச்சு இந்தியாவுக்கு நடந்துகிட்டு இருக்கு, பயங்கர பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்தியா வின் பண்ணிச்சு. செகண்ட் டெஸ்ட்ல ஓப்பனிங் எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருந்தாப்ல. அதுலயும் 45 ரன் அடிச்சிட்டாப்ல. இன்னொரு 5 ரன் அடிச்சா பயங்கரமான ஒரு 50 போட்டுருப்பாப்ல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 2 இன்னிங்ஸுமே சரியா போல. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 35 ரன் அந்த மாதிரி அடிச்சிருந்தே ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல கோல்டன் டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. சரி, இந்த இன்னிங்ஸ்ல எப்படியோ ஒரு 50 போட்டணும் அப்படின்ட்டு 17வது ஓவர் நினைக்கிறேன் அசிதா பெர்னாண்டஸ் ஓவர்ல 3-4 அடிச்சிருந்தாரு. இதை பார்த்துட்டு அசிதா பெர்னாண்டஸ்க்கு நீ இப்படி அடிக்கிறா நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு ஒரு அருமையான பவுலிங் போட்டு அதுல லைட்டா இன்சைடு பட்டு ஸ்டெம்ப்ல பட்டு எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. அசிதா பெர்னாண்டஸ் பயங்கரமா சென்ட் ஆஃப் செலிப்ரேஷன் பண்ணிக்கிறதாப்ல. அதுல ஒன்றும் பெருசா தப்பு இருந்த மாதிரி தெரியல. ஆனா இருந்தாலும் அந்த பக்கம் திரும்பி எதுவும் சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. நடந்து போன எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் வேகமா அசிதா பெர்னாண்டஸ் பக்கத்துல வந்து தன்னோட ஹெல்மெட்டால அவரு மண்டை இப்படி முட்டினாப்ல ஏதோ சொல்றாங்க. ரெண்டு பேத்துக்கு இடையில பயங்கரமான வாக்குவாதம். இதனால கேப்டன் தனஞ்சய விலக்கி விட்டு அவங்களை அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப இது சோசியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டு வருது. அன்னைக்கு சூரியவன்சி ஸ்ரீலங்கா கூட பயங்கரமா வம்பெடுத்து அடுத்த ஃபைனல் மேட்ச்ல இந்தியா வின் பண்ணுச்சு. அதே மாதிரி எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் ட்ரை பண்றாரா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் தான் வாயால திக்வேல ஆடிக்கிட்டு இருக்கையில அந்த பக்கம் 6 அடின்னு சொல்லி அடுத்த பாலே திக்வேல அவுட் ஆயிட்டு வந்துட்டாப்ல. இப்போ இந்த மாதிரி பிரச்சனையில ஜெய்ஸ்வால் பண்ணிக்கிட்டு இருக்கையில என்னப்பா ஜெய்ஸ்வால் பேட்டால பதில் சொல்லுவேன்னு பார்த்தோம்னா வாயால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. இருந்தாலும் இந்தியன் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்த மேட்ச்ல. ஏன்னா ஆரம்பத்தில் கேஎல் ராகுல் 18 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு போனாலும் அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல ஒரு நல்ல ஆடிக்கிருந்தாங்க. எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் 45 ரன்ல அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் சுப்மன் கில் கூட ஒரு செம பார்ட்னர்ஷிப் போட்டு தேவ்தத் படிக்கலும் சுப்மன் கில்லும் பார்ட்னர்ஷிப் 100க்கு மேல போயிருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே 50 போட்டாங்க. இதுக்கப்புறம் 50 போட்ட பிறகு சுப்மன் கில் கரெக்டா 50 ரன் ஆனதுக்கு அப்புறம் அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. இதுக்கப்புறம் ரிஷப் பந்த் ஒரு நல்ல அதிரடி ஆடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்ட குமாரா பால்ல ரிட்டையர் ஹேட் ஆகி வெளியே போயிட்டாப்ல ரிஷப் பந்த். அதுக்கப்புறம் ஜடேஜா பேட்டிங் பிடிச்சிருந்தாப்ல. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்ட டயத்துல இந்தியா 249க்கு 3 விக்கெட்டை இழந்திருந்தது. இன்னொரு பக்கம் தேவ்தத் படிக்கல் 90 ரன் எடுத்திருந்தாப்ல. ஜடேஜா 29 ரன் அப்படிங்கிற மாதிரி ஆடி இருந்தாப்ல. 90 பிளஸ்க்கு மேல தேவ்தத் படிக்கல் போயிட்டாப்ல. எப்படி செஞ்சுரி போட்டுருவாப்ல. அதனால இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. தேவையில்லாம இந்த எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் பிரச்சனை பண்ணி தான் வின் பண்ணணும் நமக்கு அவசியமே கிடையாது. பேட்ல காமிங்க அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது? எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் பண்ண தப்பு தானா? இது ஒரு கேம்ல நடக்க சாதாரண விஷயம் தானா அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.